ப்ரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ மூலிமா உங்களை பார்க்குறது எனக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம். இந்த பெந்தேகோஸ்தே நாள் அப்படின்ற ஒரு இந்த நாளில் தேவன் எனக்கு ஒரு காரியத்தை எனக்கு மனதில் போட்டார். அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளும்படி நான் மிகுந்த ஆவலாக இருந்தேன். தேவனுடைய உந்துதலின் பிரகாரம் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். இந்த பெந்தேகோஸ்தே நாள் அப்படின்றதுனா நம்ம நிறைய காரியங்கள் நம்ம பார்க்குறோம். பிந்தே அப்படின்னா 50வது நாள், அதாவது பாஸ்கா பண்டிகைக்கு பிற்பாடு 50வது நாள், அதுதான் பெந்தேகோஸ்தே நாள். இந்த ஆண்டவரும் சிஸ்டர்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு, நீங்கள் காத்துருங்க, நாங்கள் அப்போது உங்களுக்கு நான் ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் அப்படின்னு சொல்கிறோம். யோவான் 16வது அதிகாரத்தில் அத்தியாவசியமான ஒரு ஆவியானவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதாவது நான் போவது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நான் போவேனே அன்றி தேற்றரவாளன் உங்களிடத்துல வரார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக மேலே போயிருக்கிறார். அதுவும் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு, என் பிதாவிடத்துல அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் உங்களுக்காக போய் அதை ஏற்பாடு செய்து நான் மீண்டுமாய் வந்து நீங்கள் என்னிடத்துல இருக்கும்படி நான் உங்களை அழைத்து செல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்றார். அப்போ அவரு எப்படியோ நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரோ, அவர் போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறார் இல்லையா, ஏதோ உலகம் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் நம்ம உலக முடிவு பரியந்தம் நம்மோடு இருக்கிறாரு அப்படின்னு எதை வச்சு நமக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் இல்லையா? அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னா யாரோ ஒரு ஒரு பொருள் மாதிரி நம்ம அதை நினைக்கக்கூடாது. ஒரு புறா வடிவத்தில் ஒரு இது இருக்கு அப்படின்னு அவரும் ஒரு நபர், மூன்றாவது நபர், திருத்துவத்தில் அவரும் ஒரு நபராக இருக்கிறார். அவர் தான் நம்முடைய கூடவே இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, அவர் சிம்சோன் மேலே இறங்குவார், அப்புறம் போயிடுவார். இறங்குறதும் முக்கியம் இல்லை, ஆனால் எப்போ போறாருன்றது தெரிய மாட்டேங்குது இல்லை, அது ரொம்ப முக்கியம். சவுலுகிட்ட இருந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் ஏறி தாவீதிடத்துல போய் அவர் தங்கிட்டார், அது போனதே அவனுக்கு தெரியல. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்த ஆவியானவரை பெற்று நல்ல அபிஷேகத்தில் அந்நிய பாஷையில் நல்லா வளர்றோம். அவர் நமக்கு உண்மையாகவே தேவை, நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் தேவை. அவர் அப்பப்போ வந்துட்டு போகிறதான ஆவியானவர் இல்லை, அவர் நிரந்தரமாய் நம்ம இடத்துல தரித்திருக்கும்படியாய் அவர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவத்தில் பார்த்தீங்கன்னா அவர் மேலே தங்கி இருக்கிறார், அவர் மேலே தரித்து இருக்கிறார். அவருக்கு அப்புறம் தான் அப்போஸ்தலர் மத்தியில் அவர் வந்து தங்கினவர், நம்ம மத்தியிலும் அவர் கூட இருக்கிறார். அப்போ இப்படி இருக்கிற பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொண்ட இந்த ஒரு வல்லமை, வானத்திலிருந்து பரத்திலிருந்து வந்த ஒரு வல்லமை இன்றைக்கும் நம் மத்தியிலே அவர் மிகுந்த கிரியைகளை செய்து அநேகரை சத்தியத்திற்குள்ளாய் நடத்துகிறார். ஒரு விஷயம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அதாவது இயேசு கிறிஸ்து மூலியமாக எனக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவரை நான் எப்படி கனம் பண்ண வேண்டும்? ஏனென்றால் அவர் தான் என்னோடு கூடவே இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினது, நான் உங்களோட கூடவே இருக்கிறேன் அப்படின்னு, நம்மோட தரித்து இருக்கிறார், நம்மோடு தங்கும்படி அவர் வாசம் பண்ணுவார். இவரை நான் எப்படி கனம் பண்ண வேண்டும்? எப்படி நான் அவரை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும்? சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்க, தாவீது 51ல, நம்முடைய ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும் ஆண்டவரே. அதான் ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியை நம் மீது வருவது நமக்கு முக்கியத்தை விட தக்க வைத்துக் கொள்ளணும் நம்மிடம், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எபேசியர் 4:30 இந்த வருஷம் தான் எனக்கு ஆண்டவர் பேசினாரு, ரொம்ப எனக்கு உந்துதலா இருந்தது. இந்த வசனத்தை நான் உங்களுக்காக படிக்கிறேன். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்று தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாது. நம்ம என்ன செய்யணுமா?
துக்கப்படுத்தக்கூடாது. அவரை வந்து ஏன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, சபையில் ஒரு வாழ்க்கை, வேலை ஸ்தலத்தில் ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கை, குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு முகம் இருக்கும். அது நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு விரும்பலை. ஏன்னா தேவ பிள்ளைகள் எப்போதுமே தேவ பிள்ளைகளாக இருக்கும். அவரை துக்கப்படுத்தக்கூடாது. யூதர்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தாங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மூலியமாய் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷமாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்ம கொலை செய்து கொண்டு இருக்கிறோம். அப்ப யூதர்களுக்கும் நமக்கும் வித்தியாசமே இல்லை. அவங்க சரீர பிரகாரமாக அவரை கொலை செய்தாங்க. நம்ம பரிசுத்த ஆவியானவரை ஆவிக்குள்ளாக நம்ம அவரை அசட்டை பண்றோம். அவர் உள்ள இருக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு எண்ணமே நமக்கு இல்லை. அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியங்கள். நான் வெந்த கோஷனால நம்ம கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷம். பரிசுத்த ஆவியானவர் சபையின் பிறந்த நாள் அப்படின்னு கூட சொல்றாங்க. எல்லாமே ரைட், எல்லாமே கரெக்ட். இப்போ நம்ம பரிசுத்த ஆவியானவரை எப்படி நம்ம கனம் பண்றோம்? எவ்ரி மினிட் we need Holy Spirit to lead us, to guide us in a right way, proper way. ஏன்னா இப்படி ஒரு வாழ்க்கை அப்படி ஒரு வாழ்க்கை வாழறது தேவனுக்கு சுத்தமா பிரியமே இல்லை. நான் ஆர்வம்னா எப்போதுமே ஆர்வம் தான், மாறவே கூடாது. மறுபடியும் அந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அன்றியும் நீங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. நம்ம என்ன செய்கிறோம், எதை சிந்திக்கிறோம், எதை பேசுகிறோம், எதை கேட்குறோம், யாரு கூட பழகுறோம், என்னென்ன காரியங்களை நம்ம பேசுகிறோம் அப்படின்னு எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா உற்று நோக்கி பார்க்க. தேவ பிள்ளைகள் வந்து மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னா எப்போ வேணாலும் நம்ம கீழே விழுறதுக்கு, பாவம் செய்யறதுக்கு அது போகும். அந்த நேரத்தில் நமக்கு சுட்டி காட்டி உணர்த்துகிறவர் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். அதனால் அவர் எப்போதும் நம்ம வந்து நம்முடைய உள்ளத்தில் அவருக்குன்னு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் ஆராதனையும் நம்ம அவருக்கு செலுத்தும் போது அவர் நம்மோடு கூட இருந்து தேவனுக்கு அவர் பிரியமாய் எப்படி நடக்கணுமோ அதை நமக்கு அவர் சொல்லிக் கொடுப்பார். தான் சங்கீதக்காரர் சொல்வார், 143:10 சொல்வார், நமக்கு பிரியமானதை நான் செய்ய எனக்கு போதித்தரலும். ஏன்னா அல்டிமேட் ரீசனே நம்ம வாழறது நமக்காக இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம கிறிஸ்தவர்கள், கிறிஸ்து உடையவர்கள் அப்படின்னா கிறிஸ்துவினுடைய சித்தத்தின்படி வாழணும், நடக்கணும். ஈவன் பிரேயர் கூட அவருடைய சித்தத்தின்படி செய்ய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யறார். அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தையும் அவர் கொடுக்கிறார். நீ தேவ புள்ள, அப்பப்போ நமக்கு ஞாபகப்படுத்துறாரு, அப்பா நீ தேவ புள்ள, உனக்கு அப்பா அப்படின்னு ஒரு சுவிகார புத்திரம் உனக்கு இருக்கு, நீ தேவ புள்ள, நீ வந்து தவறக்கூடாது, நீ பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு அவ்வப்போது உணர்த்தி கொண்டே இருக்கிறார். ரெண்டாவது, எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாதவங்க தேவ சித்தத்தின்படி ஜெபிக்க அவர் உதவி செய்கிறார். நமக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சலோடு அவர் ஜெபிக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போயிருக்கிறாரு, அவர் வந்தாதான் அவர் உங்களோட கூடவே இருப்பாரு அப்படின்னு சொல்லி. அப்போ இப்படி நம்ம பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்தாமல், அவரை கொலை செய்யாமல், யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தது போல நாம் பரிசுத்த ஆவியானவரை கொலை செய்யாமல், அசட்டை பண்ணாமல் நம்ம ஜாக்கிரதையா அவரை நம்முடைய இருதயத்துல நம்ம வைத்துக்கொள்ளும். அதுதான் நமக்கு தேவன் இன்றைக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தையா இருக்கு. உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவுக்கு அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக.